ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பாண்டியனும் கடையை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. கோமதியும் பாண்டியனை நினச்சிக்கிட்டு இங்கே வெளியேவும் பாண்டியன் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே இங்கே பாண்டியனும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கதிருக்கு வந்து பயங்கர வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மாமாவுக்கு இப்போ லிவர் கேன்சர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அவருக்கு நம்ம எப்படியாவது அவரை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோடு தான் இங்கே கதிர் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே திருச்சிக்குமே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தங்கமயிலும் மீட் பண்ணி இங்கே சரவணன் வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க. சரவணன் வந்து தங்கமயில் கிட்ட போய் பேசியுமே தங்கமயில் வந்து நம்மளை கண்டுக்காம எவ்வளோ எகத்தாளமாக நம்ம கிட்ட திமிரா பதில் பேசிட்டு போவா. அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால தான் என்கிட்ட வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அவள் எந்த எல்லைக்குனாவே போவா, அவளை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இங்கே பழனிவேலுமே அவர் கூட நின்றுக்கிட்டு காஃபியுமே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலு, மாப்பிள்ள நீ அவளை பற்றியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணன், மாமா என்னால் அவளை மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல. ஏன்னா அவள் பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அதுவும் ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லுவாங்களா அப்படின்றதுக்கு உதாரணமே இவ தான் மாமா. இவ எப்படி என்ன ஜென்மன் கூட எனக்கு தெரியல மாமா. ஏன்னா என்கிட்ட அவள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச போது எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அதுவும் இல்லாமல் அவள் பண்ண விஷயத்த நான் எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லாமல் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் ஏகப்பட்ட ஒரு கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்டேயுமே நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு வருஷமாக யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தான். ஆனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டு போது அவள் பண்ண தப்பெல்லாம் யோசிக்கிற போது எனக்கு அப்படியே அருவருப்பாக இருந்துச்சு மாமா. அதனால தான் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவளை வந்து கூடிய சீக்கிரம் நான் டிவோர்ஸ் பண்ணாமல் விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவகிட்ட வந்து நான் போய் பேசியுமே அவள் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவ்வளோ எகத்தாளமாக பேசிட்டு போகிறா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் பழனிவேலுக்கிட்ட சொல்லிடுறாங்க. பழனிவேலும், மாப்பிள்ள நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தனா ஏற்கனவே நீ பயங்கர அப்செட்டாகவும் இருக்க. நீ அதெல்லாம் யோசிச்சு எதுக்காக உடம்பு வந்து அழட்டிக்கிற? நீ வந்து அதை எதுவுமே எடுத்துக்காத, நீ மயிலை பற்றியே யோசிக்காத. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படிலாம் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். நீ அவள் சொன்னது தப்பாக கூட இருக்கட்டும், நீ அவளை பற்றியே விட்டுரு. நீ அது தங்கமயில் வந்து வீட்டை விட்டு தொடுத்துட்டீங்க இல்லையா, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வந்து கோமதி வீட்டில் இருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இங்கே அரசுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே கோயிலுக்குமே கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் செந்திலும் ரெண்டு பேரும் ஆஃபீஸுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாக்கு கால் பண்ணி மயிலுமே, மீனா நான் உன்னை மீட் பண்ணி தனியாக பேசணும், ஏன்னா உங்ககிட்ட பேசி நான் ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் மீனாவை கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அதே கோயிலுக்கு தான் இங்கே கோமதியுமே போகிறாங்க. இங்கே மீனாவும் தங்கமயிலும் பேசிக்கிட்டு இருந்த பார்த்த கோமதிக்கு ரொம்பவே பயங்கர கோவம். அதுக்கப்புறம் அங்கே இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு அங்கே போய் மீனா கிட்டே எதுவுமே பேசலை. இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே கோவத்தில் மீனா இந்த வீட்டுக்கு வரட்டும், அவளை நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோமதி அங்கே வீட்லேயே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே சோபாவில் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அப்பத்தாவும் அரசியும், அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் கோயிலுக்கு சந்தோஷமாக தானே போனீங்க, கோயிலில் என்னம்மா நடந்துச்சு, எதுக்காகம்மா இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசையும் அப்பத்தாவுமே கேட்கவும் உடனே கோமதியும், எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி வந்து ரொம்பவே கோவமாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாவும் அங்க தங்கமயில மீட் பண்ணி பேசின கையோட இங்க கோமதி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்க மீனா வந்ததும் இங்க உள்ள வந்துட்டு, அத்தை என்னத்த இங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கா இப்போ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மீனா கேட்குறாங்க. இதை பார்த்த கோமதி, மீனா நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவளை இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தண்ணி தெளித்து விட்டாச்சு. நீ அவ கூட உறவாடிக்கிட்டு இருக்க, அவ கூட நீ பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக உனக்கு படுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து மீனா கிட்ட கேட்கவும் மீனாக்கு கொஞ்சம் கோபமாயிடுது.
உடனே எங்கள் மீனாவும், "அத்தை என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும், "மீனா நீ என்ன இருந்தாலுமே நீ பண்ணது தப்பு. அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு தங்கமையில் வந்து துரத்தி விட்டுருச்சு. அவள் ஒரு ஃப்ராடுக்காரி. அவள் குடும்பமே பொய் பிடிச்ச குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சோம். அது இல்லாமல் அவளை நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைய வச்சிருக்கா. அவகிட்ட போயிட்டு உனக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. அத்தை நான் விஷயம் இல்லாமலாம் போய் பேசல அத்தை. ஏன்னா இங்கே அந்த மயிலக்கா என்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் போயிட்டு இருந்தேன். வேற எந்த ஒரு இதுவுமே இல்லைத்த. நான் அவங்கள பற்றினா கூப்பிட்டு நான் பேசணும் அப்படின்றதுனால நான் போகல. ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க, அதனால நான் போனத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியும், மீனா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீ சொல்கிறது கேட்கவே மாட்டே. அவள் இந்த வீட்டுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. நீ அவகிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும், உடனே இங்கே மீனாவும் அங்கே இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா அத்தை வந்து நம்ம பேசுகிறத கேட்டாங்க. இதுக்கு மேலேயுமே இந்த உண்மையை நம்ம மறைச்சு வச்சுன்னா நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அந்த விஷயத்த வந்து கோமதி கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா? இங்கே நான் மயிலக்காவை மீட் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. மயிலக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா உடச்சிடுறாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தா இங்கே அரசி, கோமதி, பாண்டியன், கதிர்னு சொல்லிட்டு ராஜு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியம், அதிர்ஷ்டியம். உடனே இவங்க மொத்தம் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாண்டியன், என்னாச்சு என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஒரு சைடு கேட்கவும், கோமதி மீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம், அத்தை இங்கே மயிலக்கா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அதே மாதிரி முக்கியமாக உங்ககிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ற விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் அத்தை நான் பேசிட்டு வந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதியும், என்ன மீனா அவள் வந்து சரவணன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, உங்ககிட்ட எதுக்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன மீனாவும், அத்தை இங்கே என்கிட்ட மட்டும் சொல்லலை, இங்கே மாமா கிட்டேயுமே சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட சொன்னதுக்கு அவரு வயிற்றுல அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அசிங்கமான வார்த்தையை, இப்படி ஒரு அவமானமான ஒரு வார்த்தையை வந்து தங்கமயில்கிட்ட மாமா சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை நினச்சி இங்கே மயிலக்கா எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா. இந்த விஷயம் வந்து அவங்க சொன்னதுலேருந்தே இந்த கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வந்து உங்ககிட்டையும் மாமாக்கிட்டையும் இந்த வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சத்தி வாங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து என் முன்னாடி இவ்வளோ கோபமாக கேட்குற போது அவங்க உண்மையை சொல்லிடணும்ல, அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லிடணும்ல. எப்படி என்ன இருந்தாலுமே சரவணம்மா இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்க கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே கோமதிக்கு அங்கே இது நெஞ்சை பற்றினா வழிக்கிற மாதிரி ஆயிடுது. மீனா என்ன சொல்கிற, இந்த விஷயத்த அங்கே சரவணன்கிட்ட சொல்லியுமே சரவணன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டானா, இது கேட்குற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. சரவணன் இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. அவன் இப்படியா பேசுகிறான், சரவணன் வரட்டும், நான் அந்த விஷயத்த கேட்டு அவனை நான் வெளுத்து வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு. இப்போ கோர்ட்டு விஷயம், இப்போ அவளுக்கு டிவோர்ஸ் விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவள் வயிற்றுல ஒரு குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும், என்ன கோமதி பேசிக்கிட்டு இருக்க, நம்மளோட வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டைமில் எங்கள் சரவணன் வந்து தங்கமயில பார்த்து பேசுனது மிகப்பெரிய ஒரு தப்பான வார்த்தை. ஏன்னா என்ன இருந்தாலுமே தங்கமயில் வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், எல்லா விஷயத்திலுமே தப்பு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிற போது அவன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை, ஒரு பெண்ணை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை இங்கே சரவணன் சொல்லியிருக்கான். அவனுக்கு எவ்வளோ எகத்தால இருந்தா, எவ்வளோ திமிரு இருந்தா அவன் தங்கமயில் கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். அவன் நல்ல மனசு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், அவன் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் ஒரு பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் வார்த்தை அவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் இங்கே கோமதியும்
சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா என்னடா பண்ணி வச்சிருக்க? மயில் வந்து உங்ககிட்ட என்னடா சொன்னா? அந்த விஷயத்த எங்ககிட்ட வந்து சொன்னியா? மயில்கிட்ட நீ என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் மயில் என்ன விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தா? மயில்கிட்ட நீ என்னத்த சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி வந்து சரவணன் கிட்ட கேட்குறாங்க. சரவணனும், அம்மா அது வந்து இங்க மயில் வந்து அவ கர்வமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டோட என்கிட்ட காமிச்சாம்மா. ஆனா அவ நடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அவளை துரத்தி அனுப்பிச்சிட்டேம்மா. இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அவ எவ்வளோ ட்ராமா போட்டாலையும் அவளை நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டோமா. அவ பண்ணது என்ன இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு தப்புமா. ஏன்னா என்கிட்ட வந்து அவ அப்படி ஒரு வார்த்தையை, அப்படி ஒரு விஷயத்த சொல்கிற போது எனக்கு அவன் மேலே கோபம் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த விஷயத்த சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொய்யை நடிச்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனா, இது எங்க இது மாதிரிலாம் பொய் சொல்லாதீங்க மாமா, நீங்கள் பேசுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா மயிலக்கா நிறைய விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கலாம். அந்த பொய் சொன்னதுக்குமே காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுமே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே மறைச்சு வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பொய் சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த விஷயத்த உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இந்த வீட்டை துரத்தி அமுச்சிடுவீங்க அப்படின்றதுனால தான் அவங்க இந்த விஷயத்தெல்லாமே அவங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. வேற எந்த ஒரு நோக்கத்தோலையுமே எந்த ஒரு விஷயத்தினாலுமே அவங்க இந்த விஷயத்த மறைச்சு வைக்கல. ஆனால் நீங்கள் என்ன இருந்தாலுமே அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்கே கோமதியும், மீனா நீ ஒரு நிமிஷம் இரு மீனா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அங்கே தங்கமயில பார்த்து நீ மீனா சொன்ன மாதிரி அங்கே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நான் தெரியாம அவகிட்ட இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேம்மா. ஏன்னா அவ நடிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றா அப்படின்னு எனக்கு நல்லாவே தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்க பாண்டியனும் கோமதியும் கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து இங்க சரவணனை கன்னத்திலே பல்லாருன்னு சொல்லிட்டு அற விடுறாங்க. இதை பார்த்ததும் அங்க சரவணன் வந்து பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர வருத்தமாகவும் அங்கே கோமதியை பார்த்து அழுகிறாங்க. அம்மா என்னம்மா என்ன அடிக்கிற? அவ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா? வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், நகை விஷயத்தில், வேலை விஷயத்துன்னு சொல்லிட்டு அவள் பொய் மேலே பொய் சொல்லி அடுக்கி வச்சுட்டு இருக்கா. இன்னும் என்னென்ன பொய்யை அவள் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா, இல்லை என்னென்ன பொய்யை சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. அவள் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைம்மா. நான் உங்கள் மேலேயும் சரி இந்த வீட்டு மேலேயும் சரி நிறைய மரியாதையும் வச்சுருக்கேன். ஆனால் அவகிட்ட சொன்ன வார்த்தை மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமாவே இருக்கட்டும்மா. ஆனால் அவள் பண்ண தப்புனால தான், அவள் பண்ண இப்படி ஒரு சீப்பான ஒரு வேலையினால தான் நான் அவகிட்ட இது மாதிரி ஒரு கோவத்தில் அவகிட்ட நான் தப்பாக பேசினம்மா. நான் வேற எந்த ஒரு நோக்கத்திலையுமே அவகிட்ட நான் தப்பாக பேசலை. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் அடிங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அடிக்க வேண்டிய உரிமை இருக்குது. ஆனால் அவளை நீங்கள் என்ன சொன்னாலுமே இந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் பாண்டியனும், சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு தான் பிறந்தையா? நீ எனக்கு பிறந்தன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஏன்னா ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவ வயித்துல நம்மளோட குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீ இப்படி பேசினது மிகப்பெரிய ஒரு தப்புடா. ஏன்னா அவ எவ்வளவுதான் தப்பு பண்ணிருக்கட்டும், ஆனா அவ கர்ப்பமா இருக்கா, அவ வாயு வயிறுமா இருக்கா அப்படின்ற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசணுமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்தியா? அவள் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா அப்படின்றத இங்கே மீனா வந்து உறுதியாகவும் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அவள் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த நேராக அந்த ரிப்போர்ட்டில் பார்த்துருக்கா. அதுவும் இல்லாமல் நீ அவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமலே நீ இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கோமதி அவள் வாயு வயிறுமா இருக்கா. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று நாளைக்கு வந்து ஈரிங்க்கு வேற வருது. இந்த மாதிரி டைமில் அவகிட்ட நான் என்ன பேசி அவளை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு தெரியல. ஏன்னா அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த வீட்டோட மருமக, அதுவும் இல்லாமல் அவள் வயிற்றுல நம்மளோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி டைமில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயத்த அவள் யார்கிட்டையுமே சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கா. அதுக்கெல்லாம் காரணமே நீ தானா சரவணா. ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்ததுன்னா, அவள் மனசு வலிக்காமல் இருந்துச்சுன்னா அவள் இந்த விஷயத்த என்கிட்டயோ இல்லை மாமா கிட்டேயோ வந்து சொல்லியிருப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி வந்து பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சரவணன் வந்து, அம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் அவள் இப்படியெல்லாம் ஒரு பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குதுமா. ஏன்னா இங்கே அவள் மேலே நான் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் வச்சுட்டு இருந்தேன், மிகப்பெரிய ஒரு அக்கறையுமே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைம்மா, என்கிட்ட கொஞ்சம் கூட உண்மையாக இல்லைம்மா. அவள் இந்த விஷயத்த கல்யாணம் ஆன அப்புறமே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தானா, இந்த ஒரு விஷயத்தில் நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு நகை விஷயம்
மேட்டர் இல்லை, படிப்பு விஷயம் மேட்டர் இல்லை, வயசு விஷயம் மேட்டர் இல்லை, அவள் வேலை விஷயம் கூட மேட்டர் இல்லைம்மா. ஏன்னா அவள் சொன்ன பொய் தாம்மா எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு வழியுமே கொடுத்துச்சு. இப்போ வரைக்குமே அவள் பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனால் மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக இருக்கம்மா. நான் கூடிய சீக்கிரம் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் மறுபடியும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியும், சரவணா என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்ன இருந்தாலுமே அவள் ஒரு பொண்ணுடா, அவள் இப்போ பிரெண்டாக இருக்க வாயு வயிறுமா இருக்கிற போது நம்ம இப்படி விடக்கூடாது, அது நம்மளுக்கு தான் பாவத்தை சேர்க்கும். அதே மாதிரி அவள் எவ்வளோ பொய் சொல்லிட்டு இருந்தாலே, ஆனால் இப்போ எல்லா விஷயத்துலையுமே திருந்தி அவள் இப்போ ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு வேற இங்கே மீனா வேற சொல்கிறா. அவள் அங்கெல்லாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவள் திருந்திட்டடா. ஏன்னா நான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொன்ன தப்புக்கு, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் செஞ்ச தப்புக்கு நம்ம அவன் மேலே கோவப்படுறது மிகப்பெரிய ஒரு குற்றண்டா. நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதா, ஒரு பொண்ணோட கஷ்டத்தில் நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவள் என்ன இருந்தாலுமே நம்மளோட மருமகளாக இருந்தவ, இந்த வீட்டில் வாழ்ந்தவ, அவள் இப்போ வாயு வயிறுமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுமே நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். அது இல்லாமல் அந்த இது கோர்ட்டில் வந்து நம்ம இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியன் கிட்டையும் இங்கே சரவணன்கிட்டையுமே சொல்லி இங்கே பாண்டியன்கிட்ட போயிட்டு, நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதான் அவன் கேட்பான், ஏன்னா நான் சொன்னால் கேட்க மாட்டான். என்ன இருந்தாலுமே நம்ம இப்படி ஒரு விஷயத்த அங்கே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அவள் வாயு வயிறுமா இருக்கிற போதே நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணால் அவள் மனசுக்குள்ளே எப்படி வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். அந்த விஷயத்த உங்ககிட்டே நான் ஒப்படைச்சிட்றேன். அதுவும் இல்லாமல் தங்கமேல் வந்து ரொம்பவே இப்போ திருந்தி சந்தோஷமாக இருக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவள் இப்போ கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாள். அவள் என்கிட்ட எத்தனையோ டைம் பேச முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் நான் அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல், நான் எதுவுமே ரீசன் கேட்காம நான் கப்புன்னு ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு துருத்துறும் போது கூட எல்லார் காலையும் சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி தெரியாமல் எல்லார் காலையுமே விழுந்து நான் செஞ்சது தப்பு தான். அதுவும் இல்லாமல் நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி ஒரு தப்பை சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசிக்காலில் மீனாக்காலில் ராஜிகால்னு சொல்லிட்டு எல்லார் காலையுமே விழுந்து அவள் வயசு வித்தியாசம் தெரியாமல் எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டா. அவள் தப்பை வந்து அவளே ரியலைஸ் பண்ணிட்டா. அதுவும் இல்லாமல் அவள் இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம இப்படியே விடக்கூடாதுங்க. என்ன இருந்தாலுமே அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கலாம். இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையுமே கொடுத்துருக்கலாம். சரவணனுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையுமே கொடுத்துருக்கலாம். ஆனால் கடைசியில் நம்ம அவளை இப்படியே விட்டுட்டோம், வாங்கி உயரமா இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேயும் சரி இந்த உலகத்துலேயுமே சரி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அங்கே பாண்டியன்கிட்டையும் இங்கே சரவணன்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. சரவணனும் இதை கேட்டுட்டு, சரவணா இங்கே இனிமே நீ இப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மயில் வந்து ரொம்பவே பாவண்டா. ஏன்னா அவளை பார்த்தா கூட அவள் தப்பு பண்ணியிருக்கா, எனக்குமே அவன் மேலே கோவமாக தான் இருக்குது, அவங்க அம்மா மேலே அவங்க அப்பா மேலேன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே கோவமாக தான் இருக்குது. எனக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மூஞ்ச பார்த்தா தான் திருட்டுத்தனமாக தெரியுது. ஆனால் இங்கே மயிலை பார்த்தா எனக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியல. ஏன்னா இருந்தாலுமே இந்த விஷயத்த யாருக்கையும் தெரியாமல் நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப நாளாக உறுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவள் இந்த விஷயத்த எல்லாருக்குமே சொல்லவே முயற்சி பண்ணியிருப்பா போல. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சால் நம்ம அவன் மேலே கோவப்படுவோம், அவளை வீட்டு விட்டு துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பயத்தில் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருக்காடா. நான் இதுக்கு மேலேயுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீ அங்கே கோர்ட்டில் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நீ ஜட்ஜுக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மீனாவும் அத்தை நான் இந்த விஷயத்த உங்ககிட்டலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் மயிலக்கா வந்து இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என் வாய் தவறி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் சரவணன் மாமா அக்கா கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது, அக்கா இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு என்கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து மயிலக்காவை காப்பாற்றலைன்னா மயிலக்கா இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தற்கொலை முயற்சி வரையுமே போயிட்டாங்க. அப்போ அவங்க கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு அவங்க சந்தோஷமாக என்னோட லைஃப்பை என்னாலே பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் என்னோட குழந்தையும் நான் கடைசி வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டையும் என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல நிறைய வேலை, கஷ்டமான வேலை இருந்தாலுமே அதெல்லாம் எதுவுமே ஒரு பொறுப்பாக எடுத்துக்காமல் பொருளை எடுத்துக்காமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் தான் நாங்கள் கோயில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே நாங்கள் போய் பேசலத்த. ஏன்னா
உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலுமே அவங்க இப்படி இருக்கிற போது நான் பேசாமல் போனேன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். ஏற்கனவே அவங்க தற்கொலை முயற்சி வரையும் போயிட்டாங்க. மறுபடியும் நம்ம பேசாமல் போனால் அவங்க எதனா பண்ணிப்பாங்களோ அப்படின்றதுனால தான் நான் மயிலக்கா கிட்ட போய் நான் பேச போனேன். அத்தை, நான் பேச போனதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு இனிமே நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முத்துவேலுமே அங்கே திருச்சி போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. திருச்சிக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டும் போட்டுடுறாங்க கதிர். உடனே கதிரும் இங்கே முத்துவேல் கூட போயிட்டு அங்கே முத்துவேலில் உடம்புல என்னென்ன ஃபால்ட் இருக்குது, அது இல்லாமல் முத்துவேல் உடம்புல எல்லா ஒரு ஃபால்ட்டையும் நம்ம சரி பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்றதுனால இங்கே முத்துவேல் கிட்ட நானும் வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதும் இங்கே முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மாப்பிள்ளை என்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பில் என்கிட்ட வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வடிவுமே உள்ளே போகிறாங்க. வடிவு உள்ளே போனதும், என்னங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் 2-3 நாளாக உங்களை பார்த்தா எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் இல்லாமல் உங்கள் பாடி லாங்குவேஜே எனக்கு தெரியல, அதுவும் இல்லாமல் மூஞ்சி வாட்டமாகவே இருக்குது, என்னங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவுமே கேட்குறாங்க. முத்துவேலுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எதுவும் எடுத்துக்காத, எனக்கு என்னமே இல்லை, எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா இருப்பாங்க, நீ பேசாமல் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிருமே அங்கே முத்துவேலுக்கு கால் பண்ணி, மாமா நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 8 மணிக்குள்ளேயே நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா 8 மணிக்கு போனால் தான் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு 12 மணிக்கு 11 மணிக்குள்ளே அங்கே நம்ம போய் சேர முடியும். அது இல்லாமல் அங்கே நின்று நம்ம உங்களுக்கு என்னென்ன பால்ட்டோ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு எல்லாமே எங்கள் ட்ராவல்ஸில் கூட நான் ஆள் வச்சிட்ருக்கேன், அங்கே எல்லாருமே பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க, நான் வரேன் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பு சரியாகணும், அது இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஏன்னா இப்படி ஒரு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் தனியெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா போகும்போது எதனா ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனால் நான் உங்கள் கூட வந்தே தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே முத்துவேலும், சரி மாப்பிள்ள நீ பாரு, இங்கே வடிவு வேற வந்துக்கிட்டு இருக்கா, அவள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவா, சரி நான் மார்னிங் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கோமதியும் இங்கே மீனா, பாண்டியன், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் கோர்ட்டுக்குமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கமயிலும் அங்கே பாக்கியம், மாணிக்கம் சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஜட்ஜுமே, என்னப்பா அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜு வந்து சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணனுமே அங்கே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ஜட்ஜிக்கு வந்து, அப்பா உன்னதான்ப்பா கேட்டுட்டு இருக்கேன், என்னப்பா விஷயம், நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு மனப்போகிற சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலையுமே நான் விட்டேன், ஆனால் நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருந்தீங்க, இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து கேட்குறாங்க. உடனே அங்கேருந்து சரவணன் வந்து இறங்கி வந்து இங்கே தங்கமயில் காலிலே விழுந்துடுறாங்க. இது மயில என்ன மன்னிச்சிக்கோ, ஏன்னா நான் உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் காலில் விழுந்துட்டு உடனே எங்கள் ஜட்ஜையா கிட்ட, ஐயா நான் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, ஏன்னா நான் அவளை வந்து இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கக்கூடாது, நான் டிவோர்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளைவே பண்ணியிருக்கக்கூடாது, அவளை நான் மன்னிச்சு நான் அவள் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பாண்டியனும் கோமதியும் மீனாவும் இவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷம். உடனே இங்கே ஜட்ஜுமே என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்போ அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஆர்டருமே கொடுத்து விட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷம், ஆச்சரியம். ஏன்னா சரவணன் வந்து இவ்வளோ கூடிய சீக்கிரம் மனசு மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் திடீர்னு இப்படி என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே எங்கள் சரவணன்கிட்ட போயிட்டு எங்கள் கோமதியும், சரவணா இங்கே நாங்கள் சொன்னீங்க அப்படின்றதுனால நீ இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினச்சிக்காத, ஏன்னா தங்கமயில் இதுக்கு மேலே எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா, அது இல்லாமல் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னானா அவளை இந்த வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது,
அதுவும் இல்லாமல் மறுபடியும் அவள் இதை யோசிச்சு பண்ணவே மாட்டா. அவளை நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் அவள் வயிற்றில் இன்னொரு ஒரு குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவள் உன்னவே நினச்சி நீ சொன்ன விஷயத்தவே நினச்சி அவள் வருத்தப்பட்டு இருந்தான்னா அவள் வயிற்றில் இருக்க குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளராது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு நார்மல் பிரசவம் ஆகாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே சரவணன் இதை கேட்டு ஏன்னா குழந்தை பிறக்கிற சந்தோஷத்தில் மயில் என்ன நான் உன்னை நிறையவே கஷ்டப்பட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டதுக்கு உங்ககிட்ட நிறையவே நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஆனால் உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்டதில்லை. ஏன்னா நீ பண்ண தப்பெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து அந்த ஒரு விஷயத்த கேட்க விடாமல் பண்ணிடுச்சு. மறுபடியும் நீ என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட பொய்யுமே சொல்லக்கூடாது. மறுபடியும் நான் உன்னை அந்த வீட்டை விட்டு தோர்த்த மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய குழந்தை உன்னோட வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் உன் மேலே எனக்கு தனி ஒரு பாசம் இருந்துச்சு. ஆனால் நீ பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுலேருந்தே உன் மேலே இருக்கிற பாசம் போயிடுச்சு. ஆனால் இப்போ நீ என்னோடய குழந்தைய உன் வயிற்றில் இது சுமந்துக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் நான் உன்னை கேட்டதுக்கு என்ன ரொம்பவே நான் உன்னை காலை விழுந்து கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோ. நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடாது. உன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் புண்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் கோமதியும் அங்கே தங்கமயில்கிட்ட போயிட்டு மயில் நீ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா? உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கா? உனக்கு எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தங்கமயிலும் எங்கள் அத்தை எனக்கு 3 மாதம் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் நல்லபடியாக சந்தோஷமாக வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் மாமா வந்து எங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்கே நின்றுக்கிட்டு மயில் நீ இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த விஷயம் இத்தோட விட்டுரு. அதுவும் இல்லாமல் நீ சொன்ன பொய் எல்லாமே இத்தோட மறந்து அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டையும் சொல்லி வச்சிரு. நீ என்ன இருந்தாலுமே எல்லாமே உண்மையாகவே பேசிடுங்க. ஏன்னா உண்மையை பேசினா அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா நீங்கள் பொய் சொன்னதுனால இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ கோர்ட் விஷயம் வரையும் வந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.